சிங்கக்கெபியில் தானியேல். பல ஆண்டுகளுக்கு முன்பு பாபிலோன் தேசத்தில் தானியேல் என்ற நல்ல மனசுடைய மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் ஞானமுள்ளவன், நேர்மையானவன். அதனால் ராஜாவும் தானியேலை மிகவும் நேசித்தான். தானியேலின் வாழ்க்கையில் ஒரு அழகான பழக்கம் இருந்தது. அவன் தினமும் 3 வேளை கர்த்தரிடம் ஜெபிப்பான். எந்த நாளும் அதை அவன் தவறவிடவில்லை. இதைக் கண்ட சில பொறாமை கொண்ட மனிதர்கள் தானியேலை மாட்ட வைக்க ஒரு சதி செய்தார்கள். 30 நாட்கள் யாரும் கர்த்தரையோ வேறு யாரையோ ஜெபிக்கக்கூடாது, ராஜாவை மட்டும் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை எழுத வைத்தார்கள். இந்த சட்டத்தை தானியேல் கேட்டபோதும் அவன் பயப்படவில்லை. தினமும் போலவே ஜன்னலை திறந்து வைத்து கர்த்தரிடம் ஜெபித்தான். இதைக் கண்ட அந்த மனிதர்கள் தானியேலை ராஜாவிடம் புகார் செய்தார்கள். ராஜா மிகவும் வருந்தினார். ஆனால் சட்டத்தை மாற்ற முடியாமல் தானியேலை சிங்கக்கெபியில் போட உத்தரவிட்டார். நீ நம்பும் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவாராக என்று சொல்லி தானியேலை அனுப்பினார். அந்த இரவு முழுவதும் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. ஆனால் கர்த்தர் தன்னுடைய தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை அடைத்தார். தானியேலுக்கு ஒரு சிறு சேதமும் இல்லை. காலையானதும் ராஜா ஓடி வந்து, தானியேலே, உன் கர்த்தர் உன்னை காப்பாற்றினாரா என்று கேட்டார். ஆம் ராஜாவே, கர்த்தர் என்னை காப்பாற்றினார் என்று தானியேல் மகிழ்ச்சியுடன் பதிலளித்தான். அதை பார்த்த ராஜா கர்த்தரை மகிமைப்படுத்தினார். தானியேலை உயர்ந்த பதவியில் வைத்தார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பினால் அவர் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவார். நாமும் தானியேலைப் போல 3 வேளையும் இடைவிடாமல் ஜெபிப்போமா?